நார்மலா குடுக்குற கஞ்சியும், முட்டையும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி காலையில ரெடி பண்ணிட்டு இருந்தேன். முட்டையில இருக்க எல்லோவையும், ஒயிட்டையும் தனித்தனியா பிரிச்சுக்கிட்டேன். எதுக்குன்னு அப்புறம் சொல்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கஞ்சி இருந்தது. அத எடுத்து தனியா அந்த சாப்பாட மட்டும் எடுத்து தனியா ஒரு கிண்ணத்துல வச்சுட்டு, நெக்ஸ்ட் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிட்டு, நம்ம மோர்லாம் எப்படி ரெடி பண்ணுவோம், அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இந்த மாதிரி மிளகா, புதினால கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே போட்டுட்டு மோர் மாரி கலக்கி வச்சுட்டேன். அதுல கொஞ்சம் ரைஸும் இருக்கு. ஸோ இத வந்து டம்ளர்ல ஊத்தி குடுத்து அப்புறமா முட்டைய எடுத்து தனித்தனியா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லோ வந்துட்டு தனியா லைட்டா பீட் பண்ணிக்கிட்டேன். இத வந்து நல்லா ஒயிட்டா வர வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். நீங்க கையில பண்ணீங்கன்னா கண்டிப்பா 1/2 அன் ஹவர்க்கு மேல ஆகும். அப்புறமா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அந்த எல்லோ கலர போட்டுட்டு, அப்புறம் இந்த பண்ணி வச்சத மேல அப்படியே போட்டு ஜாயின் பண்ணிட்டேன் 2யும். கொஞ்சமா பெப்பர் வேணாலும் போட்டுக்கோங்க. நான் வந்து மிளகாத்தூள் தான் போட்டேன். அது நல்லாருக்கும்னு தோணுச்சு. திருப்பி போடும்போது ஒரு தப்பு பண்ணிட்டேன். யாரும் பண்ணாதீங்க. கொஞ்சம் மெதுவா திருப்பி போடுங்க. அப்பதான் நல்லா ஃப்ளஃபியா வரும். சூப்பரா சாப்பிட்டு முடிச்சுட்டோம். நல்லா சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ஸ்விம்மிங் பூல் வந்துட்டு ரெடி பண்ணலான்னு சொல்லி ரெடி பண்ணோம். அங்கருந்து ஒருத்தி வந்துட்டா. ஆனா குளிச்சுட்டு வந்திருக்கா. செமையா ஜாலியா விளையாண்டா. ஸோ நாங்களும் விளையாட போறோம். சம்மர் வந்துட்டா இனி இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு தான் உங்களுக்கு வேணா லிங்க்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க டீமுக்கு ஸ்ட்ரெயிட்டாவே சென்ட் பண்ணி வைக்கிறேன். ஜாலியா விளையாண்டோம். நல்லா ஒரு 1 ஹவர் வாரம் வாரம் விளையாடுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.